Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரீசண்டாக தெரியும், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்லக்கூடிய சென்னை கார்ப்பரேஷன் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி வீட்டில் வளர்க்குற எல்லா செல்ல பிராணிகளுக்கும் கட்டாயமாக மைக்ரோசிப்பு பொருத்தணும். அதே மாதிரி ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருக்கணும். அதையெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி பெட் லைசன்ஸ் வாங்கணும். அந்த பெட் லைசன்ஸ் இல்லாத பட்சத்தில், வாங்காத பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு 5,000 ஃபைன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் நிறைய இடத்துல அந்த கேம்பும் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் ப்ரைவேட் கிளினிக்லேயும் மைக்ரோசிப் எல்லாம் போட்டு பெட் லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பெட் ஓனர்ஸுக்கு இதை எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறதுல சின்ன குழப்பம் இருக்குது. ஸோ சென்னை கார்ப்பரேஷனோட வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கேன். அடுத்து அதில் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு டாப்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா பெட் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்னு வரும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அடுத்து வெட்டினரியன் டிபார்ட்மெண்ட் பெட் ஓனர்னு இருக்கும். ஸோ நீங்கள் பெட் ஓனரை கிளிக் பண்ணி அதில் சைன்அப் பண்ணணும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ண வேண்டி வரும். உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பரு, அதே மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் டீட்டெயில்டான ஒரு அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களோட ஆதார் கார்டை கொடுக்க வேண்டி வரும். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ யாருக்காவது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத கேட்லாக் என்கிட்ட இருக்குது. இந்த கேட்லாக் யாருக்காவது வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயிலாக எனக்கு இது மாதிரி கேட்லாக் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜரை நான் கேட்லாக்கை அனுப்பி விடுறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுதே ரெகுலராக நீங்கள் பார்க்குற ப்ரைவேட் கிளினிக்காக இருக்கட்டும் அல்லது டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களும் இந்த மைக்ரோசிப்பை பொறுத்துறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் இதுலேயே அந்த போர்ட்டலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனும் நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணி மைக்ரோசிப்பெல்லாம் பொறுத்துறாங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் அங்கே போய் மைக்ரோசிப்பு போட்டு டாக்டர் எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட் லைசன்ஸ் அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அடுத்து அதே மாதிரி நிறைய போலியான மைக்ரோசிப்பு மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. ஸோ அந்த மைக்ரோசிப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த சென்னை கார்ப்பரேஷன் போர்ட்டலில் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா, அந்த மைக்ரோசிப் நம்பரை அப்டேட் பண்ணிங்கன்னா வேலிடேட் ஆகாது. ஒன்லி இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் அனிமல் ரெக்கார்டிங்னு சொல்லுவாங்க, ICAR. அந்த ஐகார் நிறுவனம் அமைப்பு அப்ரூவ் பண்ண மைக்ரோசிப் மட்டும்தான் வேலிடேட் ஆகும். ஸோ அதை மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் அப்ரூவ் ஆகும், லைசன்ஸ் வாங்க முடியும். இந்த ஐகாருங்கிற இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் அனிமல் ரெக்கார்டிங் நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, ICAR. அவங்களோட ஒரு டைப்பில் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாக்க இந்த டேட்டா பேஸ், அனிமல் ரெக்கார்டிங், ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஐகார் அப்ரூவ்டு மைக்ரோசிப்பை வாங்கி, நிறைய ப்ரைவேட் கிளினிக்லேயும் இருக்குது, அதே மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் நடத்துகிற கேம்ப்லேயும் ஐகார் அப்ரூவ்டு மைக்ரோசிப்பு மட்டும்தான் போடுறாங்க. ஸோ யாரும் ஏமாறாமல் பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஐகார் அப்ரூவ்டு மைக்ரோசிப்போட பாக்ஸ் எப்படிங்கிறது, அந்த ஒரிஜினல் ஐகார் அப்ரூவ்டு மைக்ரோசிப்போட பாக்ஸு, மைக்ரோசிப்பெல்லாம் ஒரிஜினல் பிக்சரே இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் வெளியே வாங்காமல் சென்னை கார்ப்பரேஷன் அப்ரூவ் பண்ண கேம்பில் போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கிளினிக்லேயும் ஐகார் அப்ரூவ்டு மைக்ரோசிப் தான் எல்லா சென்னையிலையும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.